வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி நம்ம பதிவில் காரைக்கால் அம்மையார் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிவபக்தர்களுக்கு தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. அதாவது சிவபெருமான்கிட்ட நிறைய பேர் நிறைய வரங்கள் கேட்டாங்க. ஆனால் தனக்கு பேய் உருவம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வரம் கேட்டாங்கன்னா அவங்க தான் காரைக்கால் அம்மையார். அவங்க இவங்களோட கதையை படித்தோன்னா இவங்களோட பக்தி எவ்வளவு விசேஷமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காரைக்காலில் பிறந்தாங்க. சிவபெருமான் மேலே இளம் வயதிலிருந்தே ஆழமான பக்தி. அதனால சிவபெருமான் அப்பப்போ இவங்களுக்கு கனவுலையும் காட்சி தர்றது, இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு இளம் வயதிலேயே அனுபவம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் நாகப்பட்டினத்தில் வரததத்தன் அப்படிங்கிற ஒரு வணிகனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ கல்யாணம் பண்ண புதுசுலையே இவங்க சிவனை பற்றி நிறைய பேசுகிறது, சிவன் இவங்களுக்கு நடத்தின அற்புதங்களை பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த உடனே இவங்க கணவருக்கு இவங்களை பார்த்தா ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இவங்க சாதாரண மானிட பிறவி இல்லை, ஒரு தெய்வ பிறவி, இவங்களுக்கு கணவனாக இருக்க நமக்கு அருகதை கிடையாது அப்படின்னு தீர்மானம் செஞ்சு ஒரு நாள் ஒரு இரவில் அவங்கள அப்படியே பிரிஞ்சு அப்படியே வெளியே போயிட்டார். இந்த அம்மா அவங்க கணவரை காணாமல் எல்லாம் ஊராக தேடினாங்க, கிடைக்கல. அப்புறம் மதுரைக்கு வராங்க. மதுரையில் ஒரு கேள்விப்பட்டு மதுரையில் ஒரு வீட்டில் அவர் வசித்து வந்தார். அவருக்கு கல்யாணம் பண்ணி மனைவி குழந்தைகளோட அவர் இருந்தார். இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அங்கே போகிறாங்க அந்த வீட்டுக்கு. போன உடனே அவர் இவங்கள பார்த்துட்டு அப்படியே தடால்னு காலில் விழுகிறாரு. காலில் விழுந்து, அம்மா, நான் உங்களுக்கு கணவனாக இருக்கிறதுக்கு நான் அருகதை இல்லாதவன், நான் உங்கள் பக்தன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்த உடனே இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறம் சிவன் கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் வேண்டுறாங்க. வேண்டிட்டு இவங்க ரொம்ப நேரம் தவத்தில் இருந்ததுனால சிவன் முன்னால் தோன்றி இவங்களுக்கு வரம், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்க எனக்கு இந்த மாதிரி அழகெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு பேய் உருவம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சிவபெருமானும் அதற்கு இணங்கி அப்படியே இவங்களோட உருவத்தை பேய் மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு உருவத்தை மாற்றிடுறாங்க. மாற்றினதுக்கப்புறம் இவங்க அந்த உருவத்தோடையே சில சிவஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று பார்த்துட்டு கைலாயம் போகிறாங்க. கைலாயத்தோட மகிமையை தெரிஞ்சு அங்கே போய் நம்மளோட பாதத்தை அதில் பதிச்சு நம்ம ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தலையாலேயே கைகளை ஊன்றி தலையாலேயே அப்படியே நடந்து கைலாயம் உச்சிக்கு போனாங்க. இவங்களோட பக்தியை கண்டு வியந்த சிவபெருமானே இவங்கள பார்த்து அம்மான்னு கூப்பிட்டாருன்னா பாருங்கள் இவங்களோட பக்தி எவ்வளவு சிறந்த பக்தின்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட வரம் கேட்டப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு பிறவாமை வேணும், அப்படியே நான் பிறந்தாலும் உங்களோட நாட்டிய தாண்டவத்தை நான் காண்ற பாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவரும் உங்களுக்கு அதுக்கு அருள்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஆலங்குடி வர்றாங்க. அங்கே கோயிலில் ஒரு திருப்பதிகம் பாடுறாங்க. அப்புறம் சிவபெருமான் அங்கே உள்ள மன்னர் கனவுல என்னோடய சந்நிதிக்கு பின்னால் காரைக்கால் அம்மையாருக்கு நீங்கள் ஒரு சந்நிதி அமைங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே மன்னர் அதே மாதிரி அமைச்சு காரைக்கால் அம்மையாரோட சந்நிதி அங்கே இருக்குது. அதாவது அங்கே அந்த இடத்துல இருந்துக்கிட்டே சிவபெருமானோட நாட்டிய தாண்டவத்தை தினம் அவங்க பார்க்குறதா ஐதீகம். இவங்க 63 நாயன்மார்களில் ஒருத்தவங்க. என்ன இந்த மாதிரி அப்பப்போ நம்ம யூடியூப் சேனலில் ஒரு நாயன்மார்களை பற்றி சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா சிவபெருமானோட மகிமை எவ்வளவு பெருசு, என்ன
நம்ம சிவனோட பக்தர்கள் இல்லையா? நம்ம வந்து எந்த நேரமும் சிவன் சிந்தனையோடு இருந்தோன்னா நமக்கும் வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு வழியை வந்து அவர் காட்டுவார் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்தா நமக்கு தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் சிவன் மேலே நல்ல அன்பு கொண்டு நல்ல பக்தி செலுத்தி முற்றிலும் அவருடைய பொற்பாதங்களை சரணடைஞ்ச வேண்டுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல எல்லா வெற்றியும் உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள்.